என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? வந்துட்டேன்னு சொல்லு, வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. அந்த வீடியோ எல்லாம் நல்லா செம்மையா இருந்ததுல, சீமான் பேசுற வீடியோ எல்லாம். அண்ணன் நிலைமை இப்படி ஆகி போச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. லிட்டரலி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை மறக்கலாமா. நல்ல பாட்டு, நல்ல வாய்ஸ்ண்ணே சீமான் அண்ணனுக்கு. அந்த குரல் வளம் நல்லா இருந்தது. சரி விடுங்க, அண்ணன் விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம். அவரே ரொம்ப துவண்டு போயிருக்காரு. அவரை நம்ம இன்னும் பேசி அவரை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இன்றைக்கு நமது கட்சியின் போர்வாளான அண்ணன் நாதோ அர்ஜுனாவோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு. என்ன நம்ம அதை சொல்லுவாங்களா, நம்ம மனசுல இருக்க பாரெல்லாம் குறைஞ்சி போச்சு ராசா, எங்க ராசா இருந்தன்ற மாதிரி தினம் தினம் அடி விழுது. 2 நாள் முன்னாடி அண்ணன் சிடிஆர் நிர்மல் அவர்கள் ஒரு போட்டு ஒரு பொழந்தாரு. இன்னைக்கு அண்ணன் நாதோ அர்ஜுனல் அவர்கள் இறங்கி பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, வடகாடு பிரச்சனை, முதல்வர் அப்பா மீடியாவின் இரட்டை வேடம், வக்பு திருத்த சட்டம், மின்சார கட்டணம், திமுக பாஜக கூட்டணி, திமுக ஆட்சியில் பெண்கள் குறித்து பாதுகாப்பு, இப்படி எல்லா இஷ்யூ பாருங்க, எத்தனை இஷ்யூ பாருங்க. ஒரு பிரஸ் மீட் தான் சும்மா தூக்கி பந்தாடிட்டாரு. திமுகவும் சரி, இந்த பாசிச பாஜகவும் சரி, நம்ம யார் கூடயும் கூட்டணி இல்லைன்றது தனித்து தான் நம்ம நிக்க போறோம், யார் கூட கூட்டணி இல்லைன்றதையும் சரி. அதே நேரத்தில் இந்த மீடியாக்கள் முதலமைச்சர்கிட்ட என்ன மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்குது. எங்களை பார்த்து இத்தனை கேள்வி கேட்கலீங்கிற ராஜா. ஏன் ராஜா நீங்க போயிட்டு ஊட்டி கிளைமேட்டை பத்தி கேட்குறீங்க தலைவா? அந்த இடத்துல சூப்பரா இருக்கும்னு சொல்லி ஒரு கட்சிக்காரர்கள் போலவே மீடியா செயல்படுவது ஏன்? இந்த கேள்வி நீங்க போய் கேட்க மாட்டீங்க. பெண்கள் பாதுகாப்பு குறித்து ஏன் நீங்க போய் கேட்க மாட்டீங்க? டாஸ்மாக் ஊழல்ல 3000 கோடி ஊழல் சொல்றாங்களே, இதை பத்தி ஏன் ஒரு மீடியா கேட்க மாட்டீங்கன்றத பத்தி எல்லாம் ஆதோ அர்ஜுனல் நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பிரஸ் மீட் கொடுக்கறது இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல, பேச ஆளே இல்ல, எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. உள்கட்சி பூசல்னு ஒருத்தர் 3 பேர் உக்காந்து தினமும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ போட்டு கதறிட்டு இருப்பாங்க. நான் யாரை சொல்றது தான்? ஆமா, அண்ணன் சவுக்கு சங்கரை தான் சொல்றேன். வேற வழியே கிடையாது. ஏடிஎம்கேக்கு வந்துதான் ஆகணும், சான்ஸே இல்ல. நான் என்ன சொல்றேன் பாருன்னு வீம்புக்கு பேசிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இன்னைக்கு 2 பல்பு காதுல வச்சிங்கண்ணே, சூப்பரா இருக்கும். எப்படியே செம பல்பு அண்ணனுக்கு. வேற வழியே கிடையாதுன்னு சொன்னீங்களா, இன்னைக்கு நறுக்குன்னு சொல்லிட்டாரு. நிர்மல் அண்ணனும் சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஆதவ அண்ணனும் சொல்லிட்டாங்க. கூட்டணிக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த பாசிச பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வாய்ப்பு இல்லைன்றதை இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு சொல்லிட்டாரு. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நீங்க நடத்திக்கிட்டு போறீங்க? ஐயா, உங்களுக்குத்தான் தளபதி தேவை, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க. 10 தோல்வி பழனிசாமிக்குத்தான் தளபதி தேவை, எங்களுக்கு தேவையில்லைன்றதை நாங்க பல இடங்களில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க சும்மா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவோட வருவார். இன்னைக்கு இவர் விட்டுருங்க, சவுக்கு சங்கர் அவர் பொழப்புக்கு பேசுறாரு. அவருக்கு அவரோட முதலாளி சொல்லுக்கு இணங்க அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம அவர் தப்பு சொல்ல முடியாது, தொழில் அவருக்கு அவர் பேசுறாரு. இந்த நக்கீரன் பத்திரிகையாளர் தாமோதரன் நினைக்கிறேன் அவர் பேரு, பத்திரிகையாளர் சொல்லி ஊரை நம்ப வச்சிருக்காரு. அவர் தளபதி அவர்கள் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. புது ஸ்ட்ராட்டஜியோட வராங்களாம், புது யுக்தியோட கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காருன்ற ஒரு செய்தியை சும்மா பரப்பி விட்டான்னா மக்கள் அவர் மீது இருக்க நம்பிக்கை குறைஞ்சிருமா. ஐயோ, இவங்க கிட்டலாம் நம்ம அரசியல் பண்ண வேண்டியதா இருக்கு, போராட வேண்டியதா இருக்கு. போராடி தான் ஆகணும். அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இவங்க கிட்ட நம்ம போராட்டம் பண்ணி அரசியல் பேசி போற போக்கில் ஒரு பொய்யை தூக்கி போட்டு போய் இவங்களுக்கு நம்ம பதில் சொல்லியே நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. தெரிஞ்சே பண்றாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அங்கே ஒரு இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அங்கங்க பாலியல் கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குன்றத ஆதாரத்தோட விளக்கும் பொழுது, ஒவ்வொரு துறைகள்லையும் அத்தனை 1000 கோடிகள் ஊழல் போய்கிட்டு இருக்குன்னும் போது, இதை பத்திலாம் யாரும் பேசாம அதை கடந்து போறதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனிதமான அரசியல்ன்றது தெரியல. பத்திரிகையாளர்களும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இதே ஏடிஎம்கே ஆட்சியில அப்படியே பொங்குனாங்க. அப்படியே ஒட்டுமொத்த ஊடகங்களும் பொங்கும். ஐயோ அம்மம்மா, இன்னைக்கு எந்த மீடியாவும் வாய் திறக்க மாட்டுது. எல்லாம் அப்பா மீடியா ஆகி போயிடுச்சு. ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. இது சிந்திச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இது, ஒரு நடுநிலையா இருக்க செயல்பட வேண்டிய ஒரு ஊடகங்களும்
யூடியூப்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் யூடியூப்ல இருக்கிற எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் இவங்க வேலைக்கு வாங்கிட்டாங்க. திமுகவை எதிர்த்து ஒருத்தன் பேசக்கூடாது. அப்படி எதிர்த்து ஒருத்தன் பேசணும்னா அவனை முடிச்சு விட்டு கேஸை போட்டு உள்ள தூக்கணும், ஒரு உளவில ஒரு பயத்தை விதைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி பத்திரிகையாளர் ஒரே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, பத்திரிகையாளர் மணியன். அவர் என்னைக்கு ஜம்ப் பண்ண போறாருன்னு தெரியல. இப்படி எல்லா பத்திரிகையாளர்களும் வந்து அணி திரண்டு எல்லாம் ஒரு சைடு நிற்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமானு நான் கேட்குறேன். ஆனால் இன்னைக்கு மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. ஆனால் ஆதவ் வந்து லெஃப்ட் ரைட்னு வாங்கினார், மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு சாமானியனின் குரலாக அங்கே செயல்பட்டார். இந்த திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி இன்னைக்கு புட்டு புட்டு வச்சார். என்னடா நடக்குது தமிழ்நாட்டில், யார் அந்த சார், யார் அந்த தம்பி லெவலுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. கண்ணுக்கு முன்னாடியே ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, லஞ்சம். என்னங்க பண்ண போறீங்க இவ்வளோ பணத்தை வச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே சைக்காகுது. நான் இந்த கடந்த 2-3 நாட்களாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பத்திரிகையாளர் பேசுறதை பார்க்குறேன். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு நரேஷனை கிரியேட் பண்ணுறான். ஒருத்தன் இருக்குன்றான், ஒருத்தன் இல்லைன்றான். மக்களை வந்து அப்படியே மழுங்கடிக்க வேண்டிய வேலைகளை, அவங்க மூளை சலவை செய்ய வேண்டிய வேலைகளை வந்து சூப்பராக பார்க்குறாங்க. பிரில்லியன்ட் ஒர்க்கு. திமுக பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணுது அந்த விஷயத்துல. ஒரு விஷயத்தை மறைக்க இன்னொரு விஷயம், அந்த விஷயத்தை மறைக்க இன்னொரு விஷயத்த இவங்களா உருவாக்கி பாருங்க. இனி போற போக்கில் 2 நெல்சனை கூப்பிட்டு கதை கேட்கறாரு, இளம் இயக்குநர்களை கூப்பிட்டு கதை கேட்கறான்ற ஒரு பொய்ய தூக்கி போட்டு போறதுக்கு என்ன தைரியம் இருக்கு? வெளிச்சம் எப்படி சொல்றது, அத்தனை லட்சம் மக்களுக்கு முன்னாடி என் கரியரை நான் தூக்கி போட்டு வரேன்னு தளபதி அவர்கள் சொன்னதற்கு பிறகும் இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு அவர் படம் நடிக்க போறாரு, கதை கேட்டுட்டு இருக்கான்ற ஒரு பொய்ய சொல்றாருன்னா இவங்க என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்கன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம வந்து இவங்களோட அந்த இந்த மரண பயத்துக்கான காரணமே மக்களோட பெருவாரியான மக்களோட ஆதரவு. இந்த கருத்து கணிப்பு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்க பேர் சொல்ல விரும்பல நான், அவங்க ஒரு களத்துக்கு போய் கள ஆய்வுக்காக போயிருக்காங்க, எலெக்ஷன் ஒர்க்குக்காக சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. போயிருக்கும் பொழுது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த ஒருவரால் ஒரு கேண்டிடேட்டுக்காக வந்து அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க, கிரவுண்ட் சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு மாவட்டத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த மாவட்டம் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா தெரிஞ்சிடும் அது. அவங்க அங்கே போகிறாங்க, அங்கே வந்து கள ஆய்வு பண்ணுறாங்க. கள ஆய்வு பண்ணும்போது ஓட்டு கேட்குறாங்க. அதாவது இந்த எலெக்ஷனுக்கு உங்கள் ஓட்டு யாருன்னு சாம்பிள்ஸ் எடுப்பாங்க இல்லையா? எப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வீடாலாம் போய் கேட்க முடியாது, சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஒரு 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 100 பேரில் எத்தனை பேர் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது ரேஷியோ படி பார்த்தோம்னா 10ல் 7 பேர் தாவேக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இட்ஸ் அ பிக் நம்பர். இது இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பெரிய நம்பர்ஸா வந்து திமுக முதலிடம், 2வது இடம் வந்து தாவேக்காவுக்கு இணையா. திமுக வந்து 10 ஓட்டு வருதுன்னா 8 ஓட்டு வந்து தாவேக்காவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நெருக்கத்துல வந்துட்டு இருக்கு. இன்னும் தளபதி அவர்கள் கிரவுண்ட்ல இறங்கி அந்த மக்களை சந்திச்சு நடைபயணம்லாம் ஆரம்பிச்சு அவரோட மேனிஃபெஸ்டோ, தன்னோட அந்த கொள்கை, இந்த தேர்தல் அறிக்கை, நான் என்ன மாதிரி விஷன் வச்சிருக்கேன்றதெல்லாம் வந்து அவர் மக்கள் முன்னாடி பேசும்போது இது அப்படியே மாறும்ன்றாங்க. ஷாக்கு. அந்த என்கிட்ட சொன்ன அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து ஷாக் ஆகுறாரு, லிட்ரலி ஷாக் ஆகுறாரு. அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 3வது இடம் போகுது பாட்டாளி மக்கள் கட்சி, ஏடிஎம்கே எல்லாம் 3வது இடம் போகுது. கிட்டத்தட்ட நெக்கு இருக்கு இன்னைக்கு. அது இல்லாத ஒரு சில இடங்கள்ல வந்து 2வது இடத்துக்கு போகுது திமுக, முதல் இடத்துக்கு தாவேக்கா போகுது. அதே மாதிரி வந்து அந்த சர்வேல வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டுக்கு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு பாதி வந்து இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து தளபதி வெற்றி கழகத்தின் பக்கம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அன்பிலீவபிள். பயங்கரமான சப்போர்ட் இருக்கு கிரவுண்ட்ல, பயங்கரமான சப்போர்ட். அதுவும் குடும்பமான அந்த வாக்கு வங்கி வந்து எங்க குடும்பத்தில் இருக்க மொத்த ஓட்டு அவருக்கு தான் சொல்ற இந்த கள ஆய்வு வந்து அவங்களுக்கு இன்னும் அச்சத்தை அதிகப்படுத்தி இருக்கு. அதனாலதான் தொடர்ந்து வந்து இவங்க இந்த மாதிரியான சில நரேஷன் படத்துக்கு கதை கேட்கறாரு, பேச தெரியல, ஆள் இல்லை, ஸ்கிரிப்ட், ஜானுக்கும் ஆதவுக்கும் சண்டை, புஷி ஆனந்துக்கு அது இதுன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பொய்களை வந்து கட்ட விடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க பிரைம் இஷ்யூ, மக்கள் இஷ்யூ பத்திலாம் இவங்க கடந்த 6 மாசத்துல எதனா பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது, எதை பற்றியாச்சும் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? பிஜேபி என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து இப்போ இந்த கரண்ட் பில் ஏற்றுறாங்க, வருஷம் ஏற்றுறாங்க. ஓகே, புரியுது. உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது ஏடிஎம்கே தான். இப்போ நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கீங்க, அதை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணலாம்ல. சரிங்க, அதை நீங்கள் போராட்டம் பண்ணல, உங்கள் எதமான நீங்கள் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல, உங்கள் ஓனரை மீறி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மாதம் கரண்ட் பில் மாத்திரன்னு சொன்னீங்கல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, மாதம் கரண்ட் பில் நீங்கள் கட்டிக்கலான்னு. என்ன ஆச்சு அது? என்னங்க நீங்க கோடியா சம்பாதிக்கிறீங்க, ஏழை எங்கங்க போவான்?
ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் 700 ரூபாய் கூலி வாங்குறவன் எங்கெங்க போவான்? அவனால எப்படிங்க கரண்ட் பில் கட்ட முடியும்? ஆல்ரெடி தமிழ்நாடு கடன் சுமையில போயிட்டு இருக்குங்க, நஷ்டத்தை போயிட்டு இருக்குங்க, ஒவ்வொரு துறையும் பிரச்சனையில இருக்குங்க. சொன்னார் பாருங்க அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, சிஸ்டமே சரியில்லைன்னு. உண்மையாகவே வந்து சிஸ்டம் சரியில்லை, கரப்ட் ஆயிடுச்சு. இந்த டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய இந்த ஊழல் லஞ்சங்கள் பத்தி எல்லாம் வந்து டீப்பா டெப்தா இறங்கி எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அதிர்ச்சியும் பயத்தையும் கொடுக்குது. இவ்வளவு பணம், இவ்வளவு கோடி எங்க போகுது? தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாத்திரலாம் போல இருக்கு. இந்த லஞ்சம் ஊழல் பணத்தெல்லாம் வந்து இவனுங்கிட்ட புடுங்கி மக்களுக்கு கொடுத்தோம்னா இங்க தமிழ்நாட்டை விட ஒரு பணக்கார மாநிலமே இருக்க முடியாது. இந்தியாவிலேயே நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை விட ஒரு பணக்கார மாநிலத்தை பார்க்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் வாடகை வீட்டில் இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்கான் வாடகை கரண்ட் பில் கட்ட முடியாம? இவங்க என்னடானா கோடி கோடியா லஞ்சமா அடிக்கிறானுங்க. வயிறு எரியுது. இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது ஜாலியா இருக்காங்க. இப்படி ரைடு வருது, டெல்லி போயிட்டு வராங்க. ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், ஒரே லிங்க்ல இருக்கவங்க தான். பிஜேபிக்கு சரி, திமுக அதிமுக எல்லாருமே இணைந்த கைகள், அப்படி இப்படி பின்னி புனையப்பட்ட கைகள். இவருக்கு ஒரு பிரச்சனைனா நான் வர்றேன், உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வா, ஒத்துமையா இருக்காங்க. மக்கள் நினைச்சலாம் இவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, அந்த சிந்தனை சிந்திக்கிறதே கிடையாது. இல்லைன்னா ஜாலியாக ஊட்டியில் போயிட்டு அவர் வந்து சம்மரை வந்து வெக்கேஷன் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாரா? மக்கள் சாவறான், அவருக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறணுன்றதுக்காண்டி தான் வந்து தளபதி அவர்கள் வந்து களத்துக்கு வந்து இதெல்லாம் சரி பண்ணணும், மக்கள் பிரச்சனையை பற்றி பேசணுன்றதால தான் இப்போ இன்னைக்கு நம்ம கழக தோழர்கள் வந்து ஒவ்வொரு தெருமுனை பிரச்சாரங்கள், நம்மளோட கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்களான ராஜ்மோகன் அண்ணனா இருக்கட்டும், துணை கொள்கை பரப்பு செயலாளர் வேளாமணி, ரமேஷ்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெருவா போயிட்டு நீங்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் களப்பணி நம்ம அதிகம் செய்ய வேண்டும். கட்சிக்காரனா இருக்கணும் மட்டும் அவசியம் கிடையாது. விஜயை நேசிக்கிற எவனாக இருந்தாலும் அந்த ஓட்டை நீங்க மாற்ற வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. மக்களை சந்திங்க. இந்த ஊழலற்ற, லஞ்சமற்ற, சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் நிலைநாட்டணும். இப்போ அந்த வடகாடுன்னு ஒரு பிரச்சனை, ஒரு கோயில் ஊர் திருவிழா போல இருக்கு, அங்க 2 சமூகத்தினர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமூக நீதி பேசுற அரசியல் தானே, கட்சி தானே, ஆட்சி தானே நீங்க நடத்துறேன்னு சொல்றீங்க. அங்க அந்த சுமூகமா அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அங்க ஒரு பதட்ட சூழ்நிலை உருவாகுது. நீங்க அமைதி இருக்கீங்க, கள்ள மௌனம். ஏன் அது இந்த கள்ள மௌனம்? அப்போ அடிச்சுக்கிட்டும் நீங்க என்ஜாய் பண்றீங்களா? எந்த பிரச்சனைக்காச்சும் இங்க சொல்யூஷன் உடனுக்குடனே கிடைக்குதா? தமிழ்நாட்டுல எதுவுமே கிடைக்க மாட்டுது. அங்கங்க வேங்க வயல் ஒரு இடத்துல மட்டும்தான் தண்ணி தொட்டியில மலத்தை கலந்ததா செய்தி. அது ஒண்ணு பரபரப்பாயிடுச்சு. இப்ப சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தொட்டியில தண்ணி கலந்து இருக்கிறாங்க. 2ஆம் வாட்டி 3ஆம் வாட்டி நடக்கும்போது அது கேஷுவலா எடுத்துக்கிறாங்கல்ல, அது பழகிச்சுப்பா. அந்த மாதிரி வந்து ஒரு இஷ்யூ வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாங்களா? இதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. ஒரு செய்தி நாளைக்கு இன்னொரு செய்தி வந்து அதை மறந்துடுவாங்க, இதை மறந்துட்டு அது பின்னாடி போயிடுவாங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்த இன்னைக்கு யார் பேசுறா? இன்னைக்கு அந்த அக்கிஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறீங்க, சிபிஐக்கு மாத்த போறீங்களா இல்லையா? இதை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. இப்போ கடந்து போறோம், அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு நடக்கல, உனக்கு நடக்கல, நடந்தாதான் அந்த வழி தெரியும். பாதிக்கப்பட்டது நம்ம விட்டு போனா யாரோ தானே, கடந்து போ அவ்வளவுதான். அப்படியே ஒரு நாள் போயிட்டே தானே இருக்கு. எதுக்காக நம்ம இன்னைக்கு பேசுறோம்? தொடர்ந்து நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சமூக ஊடகங்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்ந்த நமது ஐடி விங் தான் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனை பத்தி எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சி நாடானா வந்து மே 18க்கு இயக்கம் போட்டு குத்தாட்டம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு உண்டி குளிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நாங்க ஜெயிக்க போறோம்னு புலம்பிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு கட்சி ஊட்டிக்கு போயிட்டு வெக்கேஷன் சம்மர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்சி வந்து நாங்களும் எதிர்கட்சியா தான் இருக்கிறோம், நாங்க வந்து எல்லாரும் பண்ணுவோம் சொல்லி நம் மக்கள் நம்ப வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பாசிச சக்தியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவங்க மக்களுக்கு நல்லது போறாங்களாம். ஐயோ, உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டதே இவங்க தான், ஏடிஎம்கே ஆட்சியில் தான். இன்னைக்கு வருஷம் கரண்ட் பில் ஏறத்துக்கே ஏடிஎம்கே தான் காரணம். இவங்க வந்து மக்கள் கூட கூட்டணி நீங்க சொல்லலாம்ல, ஏடிஎம்கே வந்து எங்க கூட வந்து நீங்க கூட்டணி வைக்கிறதா இருந்தா நீட்டு ஒழிச்சாதான், நீட்டு எடுத்தாதான் உங்க கூட கூட்டணி வைப்போம். ஏன் எடப்பாடி சொல்லல? அண்ணாமலையை தூக்குனாதான் கூட்டணி சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு நீட்டை ஒழிச்சாதான் கூட்டணி சொல்லத்துக்கு ஏன் தைரியம் இல்லை? ஏன்னா மடியில கணம் இருக்கு. புரியுதுங்களா? சொல்றதுக்கு முடியல, மேன மாட்டிப்பீங்க. அங்கிள் தூக்கி உள்ள வச்சிருவாரு. புரியுதுங்களா? அப்பா இல்ல, மோடி பெரிய டாடி, பிக் டாடி தூக்கி உள்ள வச்சிருவாரு. மக்களே தெளிவா இருங்க. 2 பக்கமே கரப்ஷன் குரூப் தான். 2 பேருமே வந்து யோகியெல்லாம் கிடையாது. எல்லாம் மக்களை ஏமாத்தி ஏச்சி பழைச்சி மக்கள் பணத்தை, வரி பணத்தை சுரண்டி சாப்பிட்ட குரூப் தான். இன்னைக்கு அதெல்லாம் ஒழிச்சிட்டு ஒருத்தன் உருவாவறான்றதே இவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் ஒழிக்கணும்னு 2 பேருமே ஒன்று சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களெல்லாம் ஒழிக்கவே முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு
மக்களின் எழுச்சியோடு, மக்களின் பேராதரவோடு, பெண்கள் குடும்பங்கள் சொல்லி ஒவ்வொருத்தரோட ஆதரவோடு வரக்கூடிய ஒரே தலைவன் நம் தளபதி மட்டும்தான். அந்த மக்கள் சக்தியை இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. 2026 தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி மலர வைக்க ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். மீண்டும் ஒரு தரமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.